ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 நாள் வீடியோ. அதாவது திங்கக்கிழமை நைட்லேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 1 pot ரெசிபின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நான் பாதி ஒர்க்கு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, சரி டக்குன்னு ஷூட் பண்ணிடலான்னு பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல வெஜிடபிள் பிரியாணிங்க. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எல்லாமே மசாலா ஐட்டமெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்திக்கிங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடைமிளகாய் சேர்த்திருக்கிறேன். இதையெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கிறேன். இது எல்லாமே நான் விளக்கமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையானங்கிற உப்பு சேர்த்திக்கலாம். இதில் நான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா இது 2மே நான் சேர்த்துல. ஆனால் அது சேர்த்தாமையே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம புதினா சேர்த்துனோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் இப்போ நான் அதை சேர்த்துல. மொத்தமாக நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. இப்போ அதை நம்ம ஊற்றியாச்சு, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதாவது 1/4 மூடி அப்படிம்பாங்க. அதாவது அரை பழம் இல்லாமல் அரையிலையும் பாதி, கால்வாசி தான் இப்போ பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது ஈவினிங் டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு டைஜஷனுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. இது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம், நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 8 o'clock நாங்கள் எல்லாருமே டின்னர் முடிச்சுடுவோம். ஸோ பிரியாணி எங்களுக்கு ஒரு நோ ப்ராப்ளம். இப்போ ரைஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்குள்ளார இது நல்லா ஊறி இருக்கும். இப்போ அந்த ரைஸ் கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அது இந்த காய்க்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இதை மூடி வச்சுட்டு 2 விசில் நான் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கிங்க, காரம் உப்பு 2மே செக் பண்ணிக்கிங்க. நான் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு குக்கர் மூடி வச்சுட்டேன். கரெக்டாக 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுவும் கூல் பண்ணி இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் திறக்கணும். இப்போ அதெல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு குக்கர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 2 விசில் வந்துருச்சு. திறந்தால் இப்படி தான் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனி டைம் நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஒன்றா அடிக்கொருக்கா இதை தான் நான் செய்வேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரொம்ப மசாலா ஐட்டமெல்லாம் இல்லாததுனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் தயிர் வச்சுக்கிட்டாங்க. கேமரா லைட் ஆன் பண்ணின உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆக்சுவலாக நல்லா ஒரு டார்க் எல்லோ கலர், லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இது. இப்போ இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குதுன்னு. குழையவும் கிடையாது, ரொம்ப உதிரியாகவும் இருக்காது, பக்குவமாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட கண்டினியூவாக டியூஸ்டே மார்னிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நிஜமாலுமே நான் செஞ்சதுனால சொல்லலை, நான் செஞ்ச சமையல் கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும், அதனால நான் சொல்கிறேன். இருந்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிரியாணி முடிஞ்சிடுச்சு. இப்போ டியூஸ்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கே பால் காய்ச்சறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன், ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் அந்த குக்கரில் ஷிஃப்ட் பண்ணி எல்லாம் போட்டு வைக்கணும்.
இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் தான் நான் பண்ணுவேன். ஸோ அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அவரைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறேன். ரசத்துக்கும் கொஞ்சம் தண்ணி வேணும். நான் பருப்பு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரு 10 சொட்டு எண்ணெய் விடுவேன். அது நம்ம போட்டு நம்ம வச்சோம்னா நல்லா பருப்பு வந்து நல்லா குழைவாக நல்லா வெந்து வரும். பால் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக ரைஸும் வச்சுடுவேன். இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடும். இந்த டைமில் வந்து காய் கட் பண்ணி வச்சுட்டு மற்றதெல்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பேன். இப்போ ரெண்டுமே விசில் வந்துருச்சு. ஆக்சுவலாக பருப்பு தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதை இறக்கி வச்சுட்டு காய் ஏற்றிட்டேன் அடுப்பில். இப்போ இந்த காய் கொதிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 2 காய்ஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். இதையெல்லாம் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு இது கூடவே தக்காளியும் பூண்டும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சாம்பார் தாளிச்சுட போகிறேன். சாம்பாருக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் கடுகு வெடித்ததுக்கப்புறமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா எல்லாமே தீஞ்சிரும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் தான் நான் வச்சுருப்பேன். இந்த டைமுக்கு மட்டும் சிம்மில் வச்சுருக்கணும். இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து தேவையானங்கிற சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன். இது வந்து காரம் கம்மியான சாம்பார் தூள், அதனால் நான் சேர்த்திக்கிறேன். குழந்தைங்க காரமாக இருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம காய் வெந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அதை எடுத்து நான் இப்போ ஆட் பண்ணிக்குவேன். இப்போ காயில் பார்த்திங்கன்னா நல்லா காரம், உப்பு எல்லாம் நல்லா பிடிச்சு நல்லா டேஸ்ட்டாக வெந்து வரும். இப்போ இதையெல்லாம் போட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம பருப்பை கடைஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளார இந்த சாம்பாருக்கு தேவையானங்கிற உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு தேவைப்படும். ஸோ 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு 8 மணிக்குள்ளார எல்லாமே ரெடி ஆகணும். அதாவது ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கிளம்பிடுவாங்க. 8 மணிங்கும் போது கிளம்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யணும். இப்போ நான் வந்து காய் வெந்துச்சு இல்லைங்களா, அதே பாத்திரத்தில் ரசம் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல சீரகம், குருமிளகு, தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு இந்த ரசத்துக்கு தேவையானங்கிற உப்பும் நான் சேர்த்திக்கிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாம்பாருக்கு வந்து விசில் இறங்கிருச்சு பருப்பு. ஸோ அந்த பருப்பு தண்ணி வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிட்டு இதை கடைஞ்சி நம்ம வந்து கொதிச்சிட்ருக்கிற காயில் ஊற்றிட்டோம்னா நம்மளுடைய அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். அந்த சைடு பார்த்திங்கன்னா புளியும் வந்து நான் வந்து கரைச்சி ஊற்றிட்டு தான் இருந்தேன். இதை கடைஞ்சிட்டு இதை ஊற்றிட்டு அதை புளி கரைச்சி அதையும் ஊற்றிட்டேன் நான். இது செகண்ட் டைம் கரைச்சி இது பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி சாம்பார், ரசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடிச்சிக்கிறதுக்கு வந்து வடகம் தான் பொரிச்சிருந்தேன். டைம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம விளக்க போட்டுட்டோம்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு. சிம்பிளான ஒரு லன்ச்சு தாங்க இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பலவண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.